Hi, hello guys. So, இன்னைக்கு ரொம்ப important topic triangles. So, triangles chapterல என்ன மாதிரி questions கேட்பாங்க, எப்படிலாம் board exams attend பண்ணலாம், இதெல்லாம் ஃபுல்லா பார்க்கலாம் சரிங்களா? So, first triangles பொறுத்த வரைக்கும் BPT தியரம் இருக்கா, ஷுவரா அதை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. Similarities of triangles ப்ரூவ் பண்ண கண்டிப்பா தெரியும். AS similarity என்ன, SSS, SAS இது ஃபுல்லா கண்டிப்பா தரவா பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு ரைட் triangle வச்சுட்டாங்க பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். பிபிடி அப்ளை பண்ண தெரியணும். அண்ட் பிபிடி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சிமிலாரிட்டிஸ் படிங்க. சிமிலாரிட்டிஸ் எப்படி ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்ஸ் எழுத தெரியணும், அதுல இருந்து ப்ரொபோஷனல் சைட்ஸ் எப்படி எழுத தெரியணும், அதுல இருந்து ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் ட்ரையாங்கிள்ஸ். ரொம்ப ஈஸி தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரேன், அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்க. நடுநடுல ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். டோட்டலா 10 questions as usual. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். எவ்வளவு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா? ஸோ வாங்க உள்ள போலாம். ஓகே, பாத்தீங்கன்னா the perpendicular from A on the side BC of triangle ABC intersects BC at D such that BD equal to 3CD. Prove that 2AB square equal to 2AC square plus BC square. So இதான் கொஸ்டின் சரிங்களா? டயக்ராம் வரையலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா the perpendiculars from A on the side BC of triangle ABC. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா? ஸோ இது வந்து A, இது B, இது C. ஓகேவா? ஸோ என்ன சொல்றா, perpendicular from A. அப்போ perpendicular from A என்னது இப்படி அடிச்சுக்கலாம் சரிங்களா? ஸோ அப்போ என்ன இந்த பாயிண்ட் நம்ம D எடுக்கலாம். BC at D கொடுத்துட்டோம். ஸோ இதான் நமக்கு டயக்ராம். ஸோ AD is perpendicular to BC. ஓகேவா? ஸோ AD is perpendicular to BC. அப்புறம் என்ன கேட்குறான்னா, அவன் கொடுத்தது கிவன் பார்த்தீங்கன்னா, ஸோ BD is equal to 3CD. இதான் கிவன். நம்மளுக்கு டு ப்ரூவ் என்ன சொல்றான்னா, டு ப்ரூவ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AC ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லலாம் சரிங்களா? ஸோ இதான் கொஸ்டின். ஓகே, ஸோ எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒன் மேம் AB இந்த பக்கம் இருக்கா, AC இந்த பக்கம் இருக்கு, BC இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அப்போ இந்த மூணு சைட்ஸ் மட்டும் தான் கவர் ஆகிறோம் நம்ம பார்க்கணும் சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், BD அண்ட் CD இது எந்த சைட்ல வருது? BD CD இந்த சைடு தானே வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் BC வந்து கவர் பண்ணலாம் சரிங்களா? ஸோ அப்போ ப்ரூஃப் நம்ம எழுத போறோம் சரியா? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஸோ BC ஈக்குவல் டு BD பிளஸ் CD. ஓகே, இப்போ இந்த BDயோட வேல்யூ 3CD தெரியுமா நம்மளுக்கு? அப்போ என்ன பண்ணலாம், BC இஸ் ஈக்குவல் டு 3CD பிளஸ் CD போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, BC ஈக்குவல் டு 4CD. அப்போ CD ஈக்குவல் டு இந்த 4 இன்சர்ட் பண்ண என்ன 1/4 BC. இது ஒன்று வச்சுக்கோங்க சரியா? ஸோ CD ஈக்குவல் டு 1/4 BC. இப்போ எனக்கு வந்து BD வேல்யூ வேணும் சரிங்களா? இப்போ CD வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா BD கண்டுபிடிச்சுக்கலாமா? BD ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், 3CD. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ BD இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ CDக்கு பதில் 1/4 BC. அப்போ 3/4 BCன்னு வந்துடும். ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ BD கிடைச்சிருச்சு, CDயும் கிடைச்சிருச்சு. கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா, ரைட் ட்ரையாங்கிள் ரெண்டுமே இப்போ நம்ம ABBC கொண்டு வரோம், AB AC கொண்டு வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? சொல்லிருக்கேன்ல, ரைட் ட்ரையாங்கிள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பா பைத்தகோரஸ் ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ABD போலாம் சரியா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ADB ஓகே அப்ளைங் பைத்தகோரஸ். ஸோ பைத்தகோரஸ் என்ன பண்ணுவீங்க, ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட். ஸோ எழுதிக்கலாமா? ஸோ AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் பிளஸ் BD ஸ்கொயர் சரிங்களா? இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு எது காமனான சைட், AD இல்லையா? அப்போ நான் இங்க இருந்து AD கண்டுபிடிச்சேன். இப்போ AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் மைனஸ் BD ஸ்கொயர். இதை வந்து 1 வச்சுக்கோங்க சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்த்து இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம், இந்த சைட் இன் ட்ரையாங்கிள். இந்த பக்கம் என்னது, ADC இல்லையா? ADC எடுத்தா இங்க வந்து பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண என்ன ஆகும், AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் பிளஸ் CD ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ADயோட வேல்யூ தெரியுமா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா இங்க? அப்போ என்ன ஆகும், AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ADயோட வேல்யூ என்னது, AB ஸ்கொயர் மைனஸ் BD ஸ்கொயர் பிளஸ் CD ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்களேன், AB இருக்கு, AC இருக்கு, AB AC. இந்த BDயும் CDயும் சேர்ந்தா நம்மளுக்கு என்ன ஆகும், இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு BC வந்துடும். ஆனா நம்ம BD CD வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா, BD என்ன CD என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் BC ல, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் மைனஸ் BD யோட வேல்யூ என்னது, 3/4 BC the whole square. அப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணிடலாமா? 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ 9/16 BC ஸ்கொயர் பிளஸ் CD ஸ்கொயர் பண்ணலாம். 1 ஸ்கொயர் 1, 4 ஸ்கொயர் 16 இல்லையா? அப்போ என்ன ஆகும், 1/16 BC ஸ்கொயர். இப்போ பாருங்க, AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்
மைனஸ் பிளஸ், இப்போ மைனஸ் பண்ணும், -9 + 1 என்னது -8. ஸோ அப்போ -8/16 பிசி ஸ்கொயர் ஆயிரும். அப்போ இங்க என்ன ஆயிரும், இங்க கேன்சல் பண்ணா 2 ஆயிருமா நம்மளுக்கு. ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் பை 2. எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இது வேணா இந்த சைட் கொண்டு வந்துருங்க, இது இப்படி கொண்டு போயிருங்க. அப்போ பிசி ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் பண்ணா ஏசி ஸ்கொயர் ஆயிரும் இல்லைங்களா நமக்கு. ஸோ கரெக்டா இல்லையா? அப்ப இங்க 2 இன்சைட் கொண்டு போயிடலாமா? அப்ப என்ன ஆகும், பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab ஸ்கொயர் மைனஸ் 2ac ஸ்கொயர். இந்த மைனஸ் a ஸ்கொயர் இன்சைட் கொண்டு வரலாமா? அப்ப 2ab ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் 2ac ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ 2ab ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் 2ac ஸ்கொயர், ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இவ்வளவுதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? கிளியர்? அப்போ ட்ரையாங்கிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட கத்துக்கோங்க. டயக்ராம் வந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணணும். பார்த்தோன்னா பதறாதீங்க, என்னடா இவ்வளோ ஈஸி கஷ்டமா இருக்கு, ஸோ என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. ஓகேவா? பெர்பெண்டிகுலர்னாலே 90 டிகிரி தான், ரைட் ஆங்கிள்னாலே பைத்தகரஸ் தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்ம ப்ரொசீட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் PQR, இன் ட்ரையாங்கிள் PQR n is a point on PR சைடுல என்னங்கிற பாயிண்ட் இருக்கு, such that QN is perpendicular to PR. If PN and N are equal to QN square, prove that angle PQR equal to 90 degree. நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ABC அந்த மாதிரிலாம் மாத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்க செகண்ட் கொஸ்டின். ஓகே, இன் ட்ரையாங்கிள் PQR ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாமா? PQR. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் PQR வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ PQR. ஓகே, ஸோ அப்புறம் என்ன சொல்றோம், N is a point on PR. ஸோ PR சைடுல N இருக்கு, N வச்சுக்கலாமா எப்படி? ஸோ QN ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஸோ QN is perpendicular to PR. அப்போ இது 90 டிகிரி அவனுக்கு கொடுத்தான். ஓகே, இஃப் PN into NR, PN into NR, ஓகே, ஈக்குவல் டு QN ஸ்கொயர். இதுதான் given. இப்படி கொடுத்தா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா, டு ப்ரூவ் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் PQR is equal to 90 டிகிரி. PQR இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணும் 90 டிகிரி. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களே கொஸ்டின், இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், அது கிவன் இந்த QN இன்ட்டு எழுதிக்கோங்க ரெண்டா, PN இன்டூ NR இஸ் ஈக்குவல் டு QN இன்டூ QN. ஓகே, ஒரு QN இன்சைட் வந்துடலாமா? அப்போ என்ன ஆகும், PN பை QN இஸ் ஈக்குவல் டு QN பை NR. ஓகே, அப்போ ரெண்டு சைட் ப்ரூவ்ஸ். எங்க PN QN இருக்குன்னு பாருங்க. PN இங்க இருக்கா, QN எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, அடுத்து QN அண்ட் NR இருக்கு. QN இங்க இருக்கு, NR இங்க இருக்கு. சரியா? அப்ப இந்த டபுள் லைன் இங்க வரணும். சோ இப்போ இங்கேயோ கன்ஃபியூஸ் ஆயிடும், இது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு. ஓகேவா? சோ PN பை QN எங்க இருக்கு, இங்க இருக்கு. இது 90 டிகிரி இருக்கா, QN பை NR. சோ QN பை NR இது என்ன இருக்கு, 90. அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே ஈக்குவல் டு 90 போது SAS சிமிலர்ல ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? சோ அந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ ஆங்கிள் n ஈக்குவல் டு ஆங்கிள் n இஸ் 90 டிகிரி. ஓகே, சோ அப்ப ஆங்கிள்ஸ் காமனா இருக்கு. அப்ப என்ன ஆங்கிள், இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு, அதுக்கு நடுவில் ஆங்கிள் தான் இருக்கு. அப்ப SAS சிமிலாரிட்டி வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் PNQ, ஆங்கிள் PNQ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் QNR or else RNQ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ரெண்டு சைடு, இது ஒரு ஆங்கிள். ஸோ பை SAS சிமிலாரிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் எழுதும். இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, இது PQN எழுதணுமா, PQN is similar to RQN எழுதணுமா, இல்ல NQR எழுதணுமா, இதனால கன்ஃபியூஷனா இருக்கும். இது எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். இங்க PN இருக்கா, PN. ஓகே, similar to. ஓகே, இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள் QN இருக்கா, சோ QN போட்டுக்கோங்க. இது PN, இங்க QN. ஓகே, சோ இப்போ அடுத்து பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல வரணும் QN இல்லையா? அப்போ இங்க N இருக்கு, அப்ப இங்க Q போட்டுக்கலாம். QN ரிவர்ஸ்ல வருது. அப்ப அதே மாதிரி RN இருக்கணுமா இங்க, சோ R. அவ்வளவுதான். சோ அப்ப PNQ similar to QNR. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த ஸ்டெப் பண்ணி ரிப்பீட் பண்ற பாருங்க. சோ இந்த மாதிரி சிமிலாரிட்டி இருக்கு. எனக்கு வந்து இதுல எடுக்க தெரியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க வேற மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னா, PN பை QN இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு வந்து PN இருக்கு, இந்த சைடுக்கு வந்து QN இருக்கு. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றீங்க, PN இந்த சைடு எழுதிக்கோங்க, QN இந்த சைடு எழுதிக்கோங்க. அகைன் திருப்பி ரைட் ஹேண்ட் சைடுல QN இருக்கா, சோ ஆல்ரெடி N இருக்கு நமக்கு. அப்ப QN அப்படியே ரிவர்ஸ்ல Q மட்டும் போட்டா போதும், QN. அதே மாதிரி இங்க இருக்கு NR, ஆல்ரெடி N இருக்கு, அப்ப RN மட்டும் போட்டா போதும். இப்ப பார்க்கலாமா, PNQ இப்படி வருது, இங்க இருந்து ஸ்டார்ட் இங்க முடியுது. அப்புறம் என்ன, QNR இப்படி வருது. கரெக்டா? அப்ப இந்த ஆங்கிள், ஐ மீன் இந்த ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள். இப்ப நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப அடுத்தது, இப்ப இந்த மாதிரி இருக்கா. அப்ப இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்,
கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் அந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். கரெக்டா இல்லையா? ஈக்குவேட் பண்ணாம இல்லையா? இங்க பாருங்க, ஈஸியா உங்களுக்கு தெரியும். ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் இருக்கு. ஆங்கிள் என் ஈக்குவல் டு ஆங்கிள் என். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆங்கிள் என் ஈக்குவல் டு ஆங்கிள் என் 90 டிகிரி இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கியூ தான் பிரச்சனையே. பி வந்து கியூக்கு ஈக்குவலா இருக்கு, கியூ வந்து ஆருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப பி கியூஆர் மூணுமே ஈக்குவல் தானே, அது எப்படி போடுறது? ஸோ அதான் இங்க மெயின். ஓகேவா? இப்போ எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ மார்க் பண்ணலாமா? ஸோ அப்போ ஆங்கிள் பி வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கணும், ஆங்கிள் கியூ வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கணும் இல்லையா? அப்ப ஆங்கிள் பி இங்க இருக்கா, இதை வந்து நான் எக்ஸ்னு எடுத்துக்கேன். சரியா? அப்ப ஆங்கிள் கியூ வந்து எங்க இருக்கும், இந்த இதுதான் எக்ஸ் எடுத்துக்கணும். புரிஞ்சா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அகைன் அடுத்து ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆர் எடுத்துட்டு ஒய் வச்சுக்கலாம், இதை வந்து ஒய் வச்சுக்கோங்க. அப்ப கியூ வந்து ரெண்டா ஸ்பிட் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் மீன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி எழுதலாம், இது எப்படி எழுதிக்கலாம்னா, இதை ஸ்பிட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு QPN. ஓகே, QPN is equal to, இப்போ இங்க என்ன 90 டிகிரில முடியுது இல்லையா? அதே மாதிரி நம்ம இங்க RQN எழுதிக்கலாம். புரிஞ்சா? சோ அப்ப இது ரெண்டு XX ஈக்குவல். அதே மாதிரி y க்கு வந்து QRN எழுதிக்கலாம், இங்க PQN எழுதிக்கலாம். புரிஞ்சா? சோ ரெண்டு ஈக்குவல். ஓகேவா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் பை இதுல இருந்து பை CA பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமிலர் triangles. Okay, clear? Angle x equal to angle x, angle y equal to angle y. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்மளுக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா? ஹோல் ட்ரையாங்கிள் நான் அப்ளை பண்ணேன். சரியா? ஹோல் ட்ரையாங்கிள் என்ன பண்ணா அப்ளை பண்ண போறேன், எனக்கு PQR தான் 90 டிகிரி வேணும். ஸோ ஹோல் சம்க்கு அப்ளை பண்ணா என்ன வரும்? ஸோ இன் ட்ரையாங்கிள் PQR. ஓகே, PQRல ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா? ஸோ பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அப்போ ஆங்கிள் P plus angle Q plus angle R equal to 180 degree. சரிங்களா? அப்ப angle P என்னது? X plus angle Q என்னது? X plus Y plus angle R வந்து Y equal to 180. ஓகேவா? so அப்ப X plus X 2X ஆகும், Y plus Y 2Y ஆகும். அப்ப 2X plus 2Y equal to 180. 2 காமன் எடுத்தா X plus Y equal to 180. So அப்ப x plus y equal to 180 by 2 is equal to 90 degree. அப்ப x plus y எங்க இருக்கு? நமக்கு இங்க தான் இருக்கு இல்லையா? அப்ப angle PQR எழுதிக்கலாமா அத? So angle PQR is equal to 90 degree. So அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஓகேவா? இவ்வளவுதான். நீங்க இந்த சிமிலாரிட்டி எடுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு மெயின். இதை மட்டும் கரெக்டா இதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா மிச்சப்படி எல்லாமே ஈஸியா போயிடலாம். எந்த ஆங்கிள் ஈக்குவல் டு, சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இதுவா இல்ல இது ஈக்குவல் டு இதுவா, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதுதான் இப்படி சொல்றேன். சரிங்களா? இந்த சிமிலாரிட்டி மட்டும் ப்ரூவ் பண்ணி ஈஸியா நம்ம அதுல இருந்து போட்டலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோ செகண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போகலாம். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா போகலாம். சரியா? ஸோ ரெண்டு கொஸ்டின் டஃபா கொஞ்சம் பார்த்து நினைக்கிறேன். தேர்ட் சம் போகலாம். இன் ஃபிகர் PQ is parallel to BC. PQ equal 3 cm, BC equal 9 cm, AC equal 7.5 cm. Find the length of AQ. ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாருமே ஒன் மார்க் ஈஸியா வாங்கி நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாமா? ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம் ABC. ஓகேவா? என்ன சொல்றான்? PQ is parallel to BC. அப்ப PQ இங்க வரைஞ்சிக்கலாமா? P இது Q. PQ is parallel to BC. PQ equal 3 cm. இது 3 cm. BC equal 9 cm. இது 9 cm. ஓகே. AC equal to, இது ஃபுல்லா சேர்த்து 7.5 cm கொடுத்துருக்காங்க. Find the length of AQ. இது கேட்கலாம். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? PQ is parallel to BCன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இதுதான் கண்டிஷன். நான் பசங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? parallel இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, உடனே BPT அப்ளை பண்ணிடலாம். BPT அப்ளை பண்ண என்ன ஆகும்? AP by PB equal to AQ by QC, or else AP by AB equal to AQ by AC போடுவீங்களா? போட்டு பண்ணிடுவீங்க. ஆனா இந்த PQ BC இங்க வரவே வராது. ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி மிடில் இந்த parallel சைட்ஸோட வேல்யூ கொடுத்தா சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ப்ரூவ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். parallel பார்த்த உடனே BPT போயிடாதீங்க. சரியா? இந்த சைட்லயும் கொடுத்திருந்தா BPT அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆனா இந்த ரெண்டு பக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சிமிலாரிட்டி தான் நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ பார்க்கலாமா எப்படின்னு சிமிலாரிட்டிஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், நம்ம என்ன ட்ரையாங்கிள் இருக்கலாம்னா, இன் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் சின்ன ட்ரையாங்கிள் APQ எடுத்துக்கலாம் அண்ட் ட்ரையாங்கிள் ABC. ஓகேவா? ரெண்டு ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. APQ ஒன்னு, ABC ஒன்னு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல இது ரெண்டு பேரலா, அப்ப கண்டிப்பா இது டிரான்ஸ்வர்சலா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ PQ and BC are parallel, AB is transversal. Transversal நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆங்கிளும் சேம் சொல்லலாமா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லலாமா? ஸோ அப்போ இங்க என்ன பண்றோம்னா,
angle APQ is equal to angle ABC. Corresponding angles are equal. சரிங்களா? corresponding angles are equal. அப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் கிடைச்சிச்சு. அப்புறம் A என்னது? A equal to A is common. அப்ப by AA similarity, we can say these two triangles are similar. APQ is similar to triangle ABC. இப்போ நான் என்ன சொன்ன போன சம்லே பாத்தீங்கன்னா இதுல இருந்து ப்ரொபோர்ஷனல் எடுங்கன்னு சொன்னேன். கரெக்டா இல்லையா? எடுப்போமா? ஃபர்ஸ்ட் ரெண்டு என்னது? ஏபி. இங்க ஃபர்ஸ்ட் என்ன? ஏபி பை ஏபி. செகண்ட் என்ன? பிக்யூ. இங்க செகண்ட் என்ன? பிசி. ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் என்னது? ஏக்யூ. ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் ஏசி. இந்த மாதிரி தெளிக்கும் ப்ரொபோர்ஷனல். சரியா? இப்போ நமக்கு என்ன தேவைன்னு பாருங்க. ஏசி சைடு வேணும். ஏக்யூ கியூசி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்புறம் பிக்யூ பிசி வேணும். அது இங்க இருக்கு. அப்ப இது தேவையில்லை. இது ரெண்டு மட்டும் எடுத்தா போதும். சரிங்களா? போலாமா? சோ அப்ப பிக்யூ பை பிசி ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏசி. பிக்யூ ஓட வேல்யூ 3, இது 9 ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏசி வந்து 7.5. ஸோ கேன்சல் பண்ண 3 அப்ப 7.5 பை 3 ஈக்குவல் டு ஏக்யூ. ஸோ ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். சரிங்களா? எம்சிக்யூ கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் 2 மார்க்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபோர்த் கொஸ்டின். The given figure XZ is parallel to BC, AZ equal to 3, ZC equal to BM equal to 3 cm and MC equal to 5 cm கொடுத்துட்டாங்க. ஃபைனல் லென்த் ஆஃப் XY கேட்கறாங்க. சரியா? ஸோ போலாமா? ஃபர்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நினைக்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். என்ன டயக்ராம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே. ஸோ ஏ இது பி, இது சி. இங்க இருந்து இங்க வந்து XY சாரி XZ கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து ஒரு லைன் வருது. இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? கிளியர்? இது எம். இதான் டயக்ராம். இந்த given figure XZ is parallel to BC. So XZ is parallel to BC. இது given. ஓகே. XZ is parallel to BC. AZ என்னது? இங்க இருக்கு. அது 3 சென்டிமீட்டர். ZC இது வந்து 2 சென்டிமீட்டர். BM 3 சென்டிமீட்டர். MC 5 சென்டிமீட்டர். XY தான் கேட்கலாம். இந்த வேல்யூ கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி போடலாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே XY கேட்கறாங்க இல்லையா? XY எந்த சைடில் வருது? இந்த சைடில் வருது. அப்போ இந்த சைடு வேணும்னா இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் நம்மளால எடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி இப்போ செக் பண்ணுங்க. 90 டிகிரி எங்கேயுமே சொல்லலாம். ஏஎம்எஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி தான் சொல்லவே இல்லை. 90 டிகிரி வரல. அப்போ நம்ம பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண முடியாது. parallel கொடுத்துருக்கான். XZ is parallel to BC கொடுத்துருக்கான். இப்போ பிபிடி அப்ளை பண்ண முடியும். ஆனால் பிபிடி அப்ளை பண்ணுறோம் என்ன யூஸ்? அது ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த சைடு ரெண்டுமே தெரியாது இல்லையா? அப்போ நமக்கு கஷ்டம் இல்லை. ஒரு சைடு தெரிஞ்சா பிபிடி அப்ளை பண்ணலாம் ஈஸியா. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் ப்ரூவ் பண்ணி அப்புறம் பிபிடி யூஸ் பண்ணி சம் போட போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே அனலைஸ் பண்ணு என்ன பண்ணலான்ட்டு. ஓகேவா? ரைட் ஆங்கிள் இருந்தா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன முடியாது. ரைட் ஆங்கிள் இருந்தா பைத்தகோரஸ் அண்ட் இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் அப்ளை பண்ணலாம், இல்ல பிபிடி அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அது மூணு சுத்தி மாத்தி நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துலாமா? இன் ட்ரையாங்கிள் AXY and triangle ABM. சரியா? சோ போன சம் பண்ண மாதிரியே தான். ஆக்சுவலி என்னென்ன வரும் உங்களுக்கு? இதுவும் parallel கொடுத்தாங்களா? அப்ப இதுவும் என்னது? corresponding sides are angles are equal. ஓகேவா? சோ அப்ப angle AXY equal to angle ABM. ஓகே. corresponding sides are angles are equal. Sorry, angles are equal. சரிங்களா? இப்போ அடுத்தது angles மாத்திக்கோங்க. angles are equal. இப்போ A வந்து காமன் இல்லையா? சோ A equal to A காமன். சோ அப்ப என்ன நமக்கு இது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் செய்யலாமா? ட்ரையாங்கிள் AXY is similar to triangle ABM. சரிங்களா? இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ஆயிடுச்சு. இப்போ சிமிலர்னு நமக்கு இது ரெண்டுமே தெரியும். ஓகேவா? அப்ப இதுல நம்ம எப்படி எழுதலாமோ? AX by AB, XY by BM, AY by AM எழுதிக்கலாமா இல்லையா? சோ எழுதுவோமா? AX by AB equal to XY by BM is equal to AY by AM. ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்னு பார்ப்போமா? இங்க BM by MC ஏதாச்சும் இருக்கா? சோ BM இங்க இருக்கு இல்லையா? சோ BM இருக்கு, XY இருக்கு. அப்ப இது ரெண்டும் இருக்கு. அப்போ நம்ம இது எடுக்கலாம். XY equal to BM எடுக்கலாம். AX by AB பாருங்களேன். AX by AB ல ஒண்ணுமே எடுக்கவே முடியாது. AY by YM பாருங்க.
ஏஒய்யும் எதுவுமே இல்லை. ஆனா நம்ம இது கொண்டு வரோம் இல்லையா? அப்ப இங்க என்ன பண்ணலாம், பிபிடி அப்ளை பண்ணலாம். ஸோ பிபிடி அப்ளை பண்ணா என்ன ஆகும் நமக்கு, இது ரெண்டும் பேரலல் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் இசட் இஸ் பேரலல் டு பிசி. ஓகே, பேரலல் பிபிடி படி என்ன பண்ணுவீங்க, பை பிபிடி. ஸோ பிபிடி படி பண்ணும்போது ஏஎக்ஸ் கரெக்டா, ax by xb equal to ay by ym போடலாம். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ட்ரையாங்கிள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ட்ரையாங்கிளுக்கு வந்து என்ன ஆகும், ax by xb equal to ay by ym. ax by xb equal to ay by ym. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணலாம், ஸோ RHS ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ட்ரையாங்கிளுக்கு அகைன் ay by ym எழுதாமா. ஸோ ay by ym equal to az by zc, az by zc. அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, ax by xb equal to az by zc. ஓகே, இதை தூக்கி இங்க எழுத போறோம் சரிங்களா. அப்ப என்ன பண்ண போறோம், ax by ab இருக்கா இங்க, ax by ab. அப்போ என்ன பண்ணலாம், கன்வர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ax by xb பண்ணாம கன்வர்ஸ் பண்ணா என்ன ஆகும், ax by ab, ax by ab ஆகும் சரியா. ஸோ அப்போ ax by ab equal to ay by am ஆயிரும். இது வந்து am ஆயிரும் சரிங்களா. அதே மாதிரி RHS பார்த்தீங்கன்னா ay by am, ay by am equal to az by ac ஆயிடும் சரியா. எதனாலனா இங்க நமக்கு क्वेश्चनல ax by ab தான் இருக்கு ஓகேவா. சோ அப்ப ax by ab equal to நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு az by ac ன்னு கிடைச்சு, az by ac ஓகேவா. சோ az by ac. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ax by ab க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா. சோ அப்ப என்ன, ஆல்ரெடி xy by bm. அப்ப நமக்கு இது வந்து 1 மார்க் பண்ணிக்கோங்க. from 1 ax by ab, ax by ab equal to xy by bm, xy by bm. அப்ப இந்த ax by ab க்கு பதிலா என்ன பண்ணலாம், az by ac போடலாமா. az by ac equal to xy by bm. இப்போ தெரிஞ்சதா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. az என்னது 3, ac என்னது 5, xy நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, bm என்னது is equal to 3. அப்ப 3 into 3 xy equal to 9/5 சரிங்களா. சோ இவ்வளவுதான் ஆன்சர், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. சோ ஃபிஃப்த் क्वेश्चन பாத்தீங்கன்னா, இந்த given figure PA QB RC are each perpendicular to AC. If AP equal to x, BQ equal to y, CR equal to z, then prove that 1/x plus 1/z equal to 1/y. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஃபிஃப்த் क्वेश्चन பாத்தீங்கன்னா நமக்கு டயகிராம் கொடுத்தான். சோ என்ன டயகிராம்னா, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இங்க இருந்து இப்படி, ஓகே, அண்ட் இங்க இருந்து ஒரு லைன் போயிட்டு இங்க இருந்து இப்படி, கிளியர். சோ क्वेश्चनல P A, இங்க ஒரு லைன் B C, இது சாரி இது வந்து R, உங்களுக்கு R அண்ட் இது Q, இது Y வேல்யூ, இது X, இது Z. ஓகே, இதான் क्वेश्चन சரிங்களா. சோ என்ன சொல்லிருக்காங்க, இந்த given figure PA QB and RC each perpendicular to AC, AC க்கு perpendicular இருக்கு. then prove that 1/x plus 1/z equal to y. so to prove பாத்தீங்கன்னா 1/x plus 1/z equal to 1/y சரிங்களா. சோ போலாமா, எப்படி சம் போடலாம். இதுல பாருங்க, perpendicular ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கா. perpendicular என்ன 90 என்ன சொல்லியிருக்கேன் நான், ஒன்னா பைத்தகரஸ் பண்ணலாம், ஆனா வேல்யூஸ் இருந்தா, வேல்யூஸே இல்லை நமக்கு, அப்ப என்ன பண்ணலாம், சிமிலாரிட்டிஸ் போடலாம் சரிங்களா. சிமிலாரிட்டிஸ் போய் ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா PAC and QBC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் PAC and QBC and triangle QBC ஓகேவா. ஸோ இதுல இந்த PAC 90 டிகிரியா, ஆங்கிள் PAC ஈக்குவல் டு ஆங்கிள் QBC, ஆங்கிள் QBC ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, அடுத்தது ஆங்கிள் C வந்துட்டு என்னது, காமன். அப்ப என்ன பண்ணலாம், பை AA similarity triangle PAC similar to triangle QBC. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். ஸோ RAC triangle ஒன்று, ஐ மீன் RCA ஒன்று, QBA ஒன்று. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் போடலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கூட என்ன நம்மளுக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள், அகைன் இன் ட்ரையாங்கிள் RCA and triangle QBA. ஸோ இப்போ இது ரெண்டு பாருங்க, இது ரெண்டு என்ன ஆகும் நம்மளுக்கு, சேம் அதே மாதிரி தானே, இதுவும் 90 டிகிரி, A காமன் இல்லையா. அப்போ இது ரெண்டு படி A சிமிலாரிட்டி படி பண்ணலாமா. ஸோ பை AA similarity
சேம் இதுக்கும் ஒரே இதுதான் ஓகேங்களா. ஏ காமன், QBA ல B is perpendicular, RCA ல C is perpendicular. ஓகே, இது ரெண்டு ஆங்கிள் சேம், AA சேம். ஓகேவா, அப்ப பை எக்ஸ் மட்டும் ரெண்டு சிமிலர் சொல்லலாமா. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் RCA is similar to triangle QBA ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி போடலாம் சரியா. ஏன்னா நம்ம இதை ப்ரூவ் பண்ணல, XYZ ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி போடலாமா. என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர் சிமிலாரிட்டி ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டா PA by QB equal to AC by BC. AC by BC equal to PC by QC. PC by QC. இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். இந்த இதுக்கு சிமிலாரிட்டி எதுக்கு, இதோட சிமிலர். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு போட்டோம்னா இது என்ன ஆகும். RC by QB. RC by QB equal to CA by BE. CA by BE equal to RA by QA. RA by QA. நம்மளுக்கு என்னென்ன தேவை பாருங்க. PA QB இருக்கா. ஸோ அப்போ இது இருக்கு. ACBC கீழே இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, PC QC நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா, PCயும் QC இந்த பக்கம் வர தேவையில்லை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா RC and QB இது இருக்கா. CA BA அகைன் இங்கே வந்து, அப்போ இது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும். PA by QB. PA என்னது X, QB வந்து Y. அப்போ X by Y equal to AC by BC எழுதலாமா. AC by BC இது 1 மார்க் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் இதுல RC by QB. RC Z QB Y. அப்போ Z by Y எடுத்துக்கலாமா. Z by Y equal to AC by AB. இது 2 எடுத்துக்கோங்க சரியா. இப்போ இந்த 1 and 2 நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் 1 and 2 பண்ணலாமா. இப்போ ரெண்டு இது ஆட் பண்ண போறோம். இங்க X by Y இருக்கு, இங்க Z by Y இருக்கு. அகைன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு AC by BC and AC by AB இருக்கு. ஓகேவா, ரெசிப்ரோகேட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா எழுதும் போதே. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெசிப்ரோகேட் பண்ணா என்ன ஆகும். Y by X plus Y by Z equal to BC by AC plus AB by AC இப்படி வந்துடும் சரிங்களா. அப்ப என்ன ஆகும். இந்த Y காமன் எடுத்துக்கலாமா. அப்போ 1 by X plus 1 by Z ஆயிருமா. இங்க கீழே எல்சிஎம் எடுக்கும்போது AC சேமா இருக்கா. அப்ப என்ன பண்ணிக்கலாமோ AB plus BC. AB plus BC இதுக்காக தான் நான் ரெசிப்ரோகேட் பண்ண சொன்னேன் சரிங்களா. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப AB plus BC என்னது AC. அப்போ Y into 1 by X plus 1 by Z equal to AB plus BC என்ன ஆயிடுச்சு. AC by AC என்ன ஆயிரும். கேன்சல் 1 ஆயிரும். அப்போ இந்த Y இந்த சைடு கொண்டு வரலாமா. இப்போ 1 by X plus 1 by Z equal to 1 by Y. ஸோ அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ் சரிங்களா. ரொம்ப ஈஸி. ஓகே, 1 by X plus 1 by Z equal to Y. ஸோ அப்போ இவ்வளோ சம்மர். ஸோ என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சிமிலாரிட்டியா இல்லை பிபிடியா இல்லை பைத்தகரஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே பண்ணணுமோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ப்ரூவ் பண்ணோம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரூவ் பண்ணதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், எப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தோம், அப்புறம் வேல்யூஸ் உங்களுக்கு தேவையான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், அண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எல்சிஎம் எடுக்கிற ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா, ஸோ இவ்வளோ. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. given figure ABCD is a quadrilateral. ஓகே, கொடுத்துருக்காங்க ABCD quadrilateral. diagonal BD bisects B and D both. ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள் சம், நீங்களே போடலாம். ஓகேவா, ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிசின்னு ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஏ, இது பி, அகைன் இங்க சி, இங்க டி. ஓகேவா, ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏபி சி டி போட்டுருக்காங்க. பி அண்ட் டி இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிடி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி. சரியா, ரெண்டும் பைசெக்ட் பண்ணுது. ஓகேவா, அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல் இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஈக்குவல் இந்த ஆங்கிள் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் டு ப்ரூவ் பார்த்தீங்கன்னா, so first subdivision triangle ABD is similar to triangle CBD. Second subdivision பார்த்தீங்கன்னா AB equal to BC. சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், இந்த BDங்கிற லைன் வந்து இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது. ஓகேவா, இப்போ பைசெக்ட் பண்ணுச்சு என்ன ஆகும், இந்த 3 இந்த 4 ஈக்குவல், இந்த 1 2 ஈக்குவல். ஸோ எழுதிக்கலாமா. ஸோ சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2. எதனால, BD bisects D. ஓகேவா, அதே மாதிரி ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 4 பிகாஸ் ஆஃப் BD bisects B. ஓகேவா, இப்போ ரெண்டுமே பைசெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2 இங்க ஆங்கிள் 3 ஈக்குவல் ஆங்கிள் 4. உங்களுக்கு சைட் BD காமனா, ஸோ அப்போ BD இஸ் ஈக்குவல் டு BD இஸ் காமன். என்ன அது, ஆங்கிள் சைட் ஆங்கிள் இல்லையா. அப்போ பை ASA similarity you can say these two triangles are similar. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ASA இப்போ தான் படிக்கலாம், ஒரே ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ABD is similar to triangle CBD. சரிங்களா. ஸோ இவ்வளோதான், கிளியர். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. ABD is similar to
ட்ரையாங்கிள் சிபிடி. இப்போ நீங்க எழுதணும் எனக்கு இந்த ஆங்கிள் ஒன்ல வேணாம் சார் எழுதணும் அப்படின்னா சொல்ற மாதிரி இருக்கும். ஆங்கிள் ஒன் தான் இருக்கு. அப்ப ஏடிபி எழுதிக்கும். ஓகேவா? ஏடிபி ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த 1 ஈக்குவல் டு 2 எழுதணுமா? அப்போ எதுல முடியுது? ஏடிபி தான் முடியுது. அப்போ பிடிசி எழுதிக்கும். சரியா? 1க்கு பதிலா ஏடிபி எதுல முடியுது? பில. இப்போ அடுத்தது 2க்கு வந்து பிடிசி எழுதிக்கும். அதே மாதிரி 3 and 4 பாருங்க. ஏபிடி இது வந்து 4க்கு, அகைன் 3க்கு வந்து டிபிசி எழுதிங்க. ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் சம் இது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சோ ஐ மீன் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா பை corresponding parts of similar triangle. So நமக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து so from 1 அப்ப என்ன ஆகும்? AB equal to BC அவ்வளவுதான். சரிங்களா? so clear. Next question போலாமா? Yes. If a line is drawn parallel to one side of triangle to intersect the other two sides in distinct points and prove that other two sides are divided in the same ratio. Like BPD தான். Same BPD theorem தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? If a line is drawn parallel to one side. So இது வந்து 7th question. ஓகேவா? If a line is drawn parallel to one side of triangle. First ஒரு triangle வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒரு லைன் drawn parallel to one side and it is intersecting at other two sides. ஓகேவா? So அப்ப என்ன பண்ணலாம்? இது A, B, C போட்டுக்கோங்க. இது D and E போட்டுக்கோங்க. சரியா? Next என்ன சொல்றேன்? Then prove that other two sides are divided in the same ratio. அப்ப என்ன பண்ணுவீங்க? To prove. So to prove பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு சைடா. அப்ப AD by DB. AD by DB is equal to AE by EC. பியூரா BPT. ஓகேவா? So ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஒரு டைம் மறுபடியும் போட்டு பாருங்க. சரிங்களா? இது நீங்களே போட்டுக்கோங்க. 7th question BPT ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? So next 8 போலாமா? The diagonal BD of the parallelogram ABCD intersects the line segment AE at point F. Where E is any point on the side BC. So prove that DF cross EF equal to FB cross FE. So ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் 2 மார்க் இருக்கக்கூடிய சம்ஸ். ஓகேங்களா? So பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டயகிராம் வரைஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? ABCD ஒரு parallelogram இருக்கு. ஓகே, so ABCD ஒரு parallelogram இருக்கு. ஓகேவா? So என்ன இருக்கு? இது A, இது B, இது C, இது D. சரிங்களா? ABCD parallelogram. The diagonal BD. அப்போ diagonal BD. ஓகேவா? So diagonal BD of a parallelogram intersects the line segment AE at F. AE at F. ஓகேவா? So அப்போ AE at F நம்மளுக்கு இந்த ஈங்கிற பாயிண்ட் வரணும். ஓகேவா? E is any point on the side BC. அப்போ BC ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட். அப்போ இங்க ஈன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது? இப்படி வருது, இது இங்க ஜாயின் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் தான் F. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்க क्वेश्चनல prove that. So அப்போ to prove DF into EF is equal to FB into FA. ஓகே, ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போற வேல்யூ. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரூவ் வந்து நம்ம DF cross EF equal to FB into FA கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா என்னென்ன ட்ரையாங்கிள் எடுக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த DAF எடுத்துக்கோங்க அண்ட் இந்த BEF எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் சேம் பார்க்கலாமா? ஸோ இது ரெண்டு பேரல் தானே. அப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாமா இல்லையா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம். இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் ஆங்கிள் சொல்லலாமா? ஸோ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 1. இது எப்படி எழுதலாம்? ADB எழுதலாமா? இது ஆல்ஸ் ADF எதுவும் எழுதிக்கலாம். அண்ட் இந்த 1ங்கிற ஆங்கிள் என்ன பண்ணலாம்? EBF எழுதலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ADF ஆங்கிள் ADF இஸ் ஈக்குவல் டு ADF ஈக்குவல் டு இது 1. அதே மாதிரி இங்கே 1 எழுதணுமா? அப்போ EBF எழுதிக்கலாம். ஆங்கிள் EBF. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்தது என்னது? இந்த பக்கம் எழுதிக்கலாம். DAF ஆங்கிள் DAF இஸ் ஈக்குவல் டு இது 2ஆ? DAFங்கிறது இங்க வருமா? ஸோ இதே லைன்ல ஆல்டர்னேட்டிங் இங்க வருது இல்லையா? ஸோ அப்போ இங்க என்ன வரும் நம்மளுக்கு? இங்க வந்து DAF வருது, இங்க 2 வந்துடும். சரிங்களா? அப்போ BFE எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் BFE. ஓகே, ஸோ அப்போ BEF எழுதிக்கலாம். BEF. ஓகே, ஸோ அப்போ DAF வந்து 2, அதோட ஆல்டர்னேட் இங்க இருக்கு. இப்போ BEF வந்து இங்க 2ஆ இருக்கும். சரிங்களா? அப்போ அடுத்து என்னது? வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள் சொல்லிக்கலாமா? ஸோ DFA angle DFA is equal to angle BFE. ஓகேவா? ஸோ இது வந்து alternate interior angles. இதுவும் அதே தான். இது vertically opposite angle. சரிங்களா? ஸோ by AAA similarity. ஓகேவா? சிமிலாரிட்டி என்னது? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி எழுதணும் அதை? DAF similar to triangle, DAF is similar to triangle BEF. ப்ரொபோஷனல் எழுதாம எப்பயும் எழுதணுமோ என்ன பண்ணுவோம்? இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தா DF இருக்கு. அப்ப DF லாஸ்ட் ஃபர்ஸ்ட் தானே இருக்கு. அப்ப DF எழுதிக்கலாமா? DF by இங்க என்ன இருக்கு? FB. ஸோ FB DF and FB கிடைச்சிருச்சு. EF இருக்கு. EF எங்க வருது நமக்கு? லாஸ்ட் 2. அப்ப FA by
இஎஃப். ஓகேவா? ஸோ நமக்கு எது கிடைச்சிச்சா நமக்கு? ஸோ அப்போ மறுபடியும் எழுதிக்கலாம். என்ன வருது? டிஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு எஃப்ஏ பை இஎஃப். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? டிஎஃப் இன்டூ இஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ இன்டூ எஃப்பி. ஓகே, ஸோ அதில் ஹென்ஸ் ப்ரூவ். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? 9th கொஸ்டின். ஸோ 8, 9லாம் ரொம்ப ஈஸியாக. 8 சம், இந்த சம்மே ஈஸி தான். முன்னாடி சம் ஈஸி தான். சில சம்ஸ் டஃபாக இருக்கு, சில சம்ஸ் ஈஸியாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சுட்டீங்கனாலே போதும். ஸோ லைக் ரைட் ஆங்கிள் வந்துச்சுன்னா ஹைப்போட்டெனியஸ் சைஸ் பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். அண்ட் சிமிலாரிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். பேரலல் வந்துச்சுன்னா பிபிடி யூஸ் பண்ணலாம். எங்க பிபிட்னா வேல்யூஸ் இருந்தா, இல்லைனா சிமிலாரிட்டிஸ் மேக்ஸிமம் போய்க்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியஸ்ட் சம். ஓகே, அண்ட் எக்ஸசைஸ் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸும் ஃபுல்லாக போட்டு பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம். 9th one. The measurement of triangle LAM and ABC are shown in the figure given below. So பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இப்படி அண்ட் அகைன் அதே சேம் இதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து LMN ABC. இதெல்லாம் MCQs வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இது 130 டிகிரி, இது 28, அகைன் 130, 22. ஓகே, ஸோ இது 45 சென்டிமீட்டர், இங்கே 63 சென்டிமீட்டர், இங்கே 5 சென்டிமீட்டர். ஓகே, லென்த் ஆஃப் ஏசி கேட்கலாம். ஏசினா இந்த ஆங்கிள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2 ஆங்கிள் தெரியுமா நமக்கு? தேர்ட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி. ஸோ தேர்ட் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும் இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் சிமிலராக சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன சிமிலாரிட்டி யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. சிமிலராக ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டியோ இல்லை ஏதாச்சும் வச்சு நம்ம ஆன்சர் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் LM இன் ட்ரையாங்கிள் LMN. ஓகே, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்ன அர்த்தம்? ஆங்கிள் L பிளஸ் ஆங்கிள் M பிளஸ் ஆங்கிள் ஈக்குவல் 180. ஸோ அப்போ ஆங்கிள் L பிளஸ் M என்னது 130 பிளஸ் 28 ஈக்குவல் டு 180. சரிங்களா? அப்போ ஆங்கிள் L ஈக்குவல் என்ன வரும்? 180 மைனஸ் 130 பிளஸ் 120 வந்து 158. ஸோ அப்போ ஆங்கிள் L ஈக்குவல் டு 50 ஈக்குவல் டு 60, 22 டிகிரி. சரியா? L ஈக்குவல் என்னது 22. இப்போ இங்க பாருங்க, இந்த 22 இந்த 22 சேமா இருக்கா? இந்த 130 இந்த 130 சேமா இருக்கா? அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா பை AS சிமிலாரிட்டி சொல்லிடலாமா இல்லையா? ஸோ எழுதுறது எப்படி எழுதிக்கலாம்? NLM ஆங்கிள் NLM is equal to NLM equal to இங்க அதே மாதிரி CAB எழுதிக்கலாமா? CAB equal to 22 degree. Okay, again LMN angle LMN is equal to angle ABC. Angle ABC equal to 130 degree. So automatically by AA similarity triangle LMN is similar to triangle ABC. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது as usual proportion என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம AC கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த LM AB எடுத்துக்கலாம். LM by AB equal to LN by AC எடுத்துக்கலாமா? ஸோ LN by AC. LM என்னது 45, AB வந்து 5. ஸோ 45 by 5 equal to LN பார்த்தீங்கன்னா இங்க எழுதலாமோ. ஸோ LN கொஸ்டின் பார்த்துக்கலாம். LN வந்து கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 72 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ LN ஓட வேல்யூ 72 சென்டிமீட்டர். ஓகேவா? 72 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 72 by AC. 5 கேன்சல் பண்ண 9 டைம்ஸ். அப்போ AC ஈக்குவல் டு 72 by N. ஓகே, அப்போ AC ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 9 டேபிள்ஸ் 72 பார்த்தீங்கன்னா AC is equal to 8 சென்டிமீட்டர். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போல இந்த MCQஸ்ல 1 மார்க்ஸ் கேட்கக்கூடிய சம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th one. Last, so 10th. The perimeter of right triangle is 60 centimeter. So right triangle வரைஞ்சிக்கலாம். Okay, ABC. Right angle B 60 centimeter and hypotenuse is 25. Find the length of other two sides of triangle. So AB BC கண்டுபிடிக்கணும். சரிங்களா? So first பார்க்கலாமா? ரைட் ஆங்கிள்னாலே ஹைபோடெனஸ் பைத்தகோரஸ் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நமக்கு பெரிமீட்டர் கொடுத்துருக்கான். பெரிமீட்டர் என்ன அர்த்தம்? AB plus BC plus CA equal to 60 சென்டிமீட்டர். இதான் கொஸ்டின். CA வந்து 25 தெரியுமா? அப்போ AB plus BC equal to 60 minus 25 வரும் 35 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? இது ஒன்று. AC is equal to என்ன வருது? AC is equal to 25 சென்டிமீட்டர். இது ஒன்று நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பைத்தகோரஸ் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ABC. ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ABC அப்ளைங் பைத்தகோரஸ். ஸோ அப்போ என்ன வரும்? AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். AC ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியுமா? 25 ஸ்கொயர்ன்ட்டு.
ஏபி பிளஸ் பிசி தான் நமக்கு தெரியும். ஆனால் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இருக்கு. இது எப்படி மாற்றலாம் நம்மளுக்கு ஒரு இது தெரியும் இல்லையா? ஸோ என்னது ஏபி பிளஸ் பிசி ஐடென்டிட்டி. ஏபி பிளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் பிளஸ் 2ab BC. ஓகே, ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபி பிளஸ் பிசியோட வேல்யூ 35 ஸ்கொயர். அப்போ 35 the whole square is equal to ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயரோட வேல்யூ ஏசி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு ப்ராக்கெட் கொடுக்கும். ஏசியோட வேல்யூ என்ன நமக்கு? ஏசி வேல்யூ 25. அப்போ 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏபி டாட் பிசி. ஓகே, 35 ஸ்கொயர் என்னது 1225 இல்லையா? மைனஸ் 25 ஸ்கொயர் வந்து 625 ஈக்குவல் டு 2ab இன்டூ ஏசி 2ab இன்டூ பிசி. சாரி, இப்போ இதை மைனஸ் மைனஸ் பண்ண 625 1225 மைனஸ் 625. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5 மைனஸ் 5 0 ஆயிரும், 2 மைனஸ் 2 0 ஆயிரும், 12 மைனஸ் 6 வந்து 6 ஆயிரும். அப்போ 2 இன்டூ ஏபி இன்டூ பிசி. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது அப்போ ஏபி இன்டூ பிசி இன்டூ பிசி பார்த்தீங்கன்னா 600/2 வந்து 300 ஆயிடுது. ஓகே, இது வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த இன்னொரு ஐடென்டி வாங்க. ஏபி மைனஸ், ஏன்னா இங்க பாருங்க ஏபி பிளஸ் பிசின்னு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாமா? அப்போ ஏபி மைனஸ் பிசி கண்டுபிடிச்சா ரெண்டுமே எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணல. அப்போ ஏபி மைனஸ் பிசி எங்க வரும்? நம்ம இன்னொரு ஐடென்டி எடுத்துக்கலாம். ஏபி மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். இப்போ எப்படி நம்ம ஏபி பிளஸ் பிசி எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இங்க என்ன ஆகும்? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் 2ab டாட் பிசி. கிளியர்? இப்போ இங்க இந்த ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயரோட வேல்யூ இல்லையா, அது இங்கிருந்து எடுத்துக்கலாம். அப்போ எப்படி பண்ணலாம்? ஏபி பிளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab பிசி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஏபி மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் பதிலாக என்ன பண்ண போறோம்? இந்த ஏபி பிளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab பிசி. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏபி பிளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab பிசி. இங்க ஒரு மைனஸ் 2ab பிசி இருக்கா? அப்போ மைனஸ் 4ab டாட் பிசி ஆயிடும். சரிங்களா? கிளியர்? அடுத்தது இப்போ ஒரு வேலை சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏபி மைனஸ் பிசி தெரியாது. ஏபி மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. ஏபி பிளஸ் பிசி, ஏபி பிளஸ் பிசி எங்க இருக்கு? ஏபி பிளஸ் பிசி எங்க இருக்கு? 35 ஸ்கொயர். ஸோ அப்போ 35 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏபி இன்டூ பிசி எங்க வச்சுக்கோங்க? 300. 35 ஸ்கொயர் வந்து 1225 மைனஸ் 4 3 சார் 1200 ஈக்குவல் டு 25. அப்போ ஏபி மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 25. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏபி மைனஸ் பிசி என்ன வரும்? 5. இது 2 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சால்விங் 1 and 2 சால்வ் பண்ணலாமா? ஸோ எப்படி பண்ணலாம்? ஸோ அப்போ 1 and 2 பண்ணும்போது ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு 35, ஏபி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 5. ஸோ பிளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல் ஆயிரும். 2ab ஈக்குவல் டு 35 பிளஸ் 5 40 ஆயிரும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் ஏபி இன் 1 இந்த ஈக்குவேஷன். சரியா? 1ல சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு ஏபி 20 plus BC equal to 35. அப்போ BC is equal to 35 minus 20. So BC is equal to 20, 35, 15 centimeter. ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஸோ பார்க்கறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சம்ஸ் போட்டிங்கன்னா தான் தெரியும் டிஃபிகல்ட்டி. அண்ட் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சிமிலாரிட்டிஸ், பிபிடி அண்ட் பைத்தகரஸ். ஸோ இது மட்டும் ஃபுல்லாக தரவு பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எங்கெல்லாம் பேரல் வருதோ, எங்கெல்லாம் டிரான்ஸ்வர்சல் வருது, அதனால இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்ளை பண்ணுங்க, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி போட்டாலே சம் ஈஸியாக நம்ம ட்ரையாங்கிள்ஸ் வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் மறக்காம என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளோதான் ட்ரையாங்கிள்ஸ்னா. ஸோ இதில் வேற டவுட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் வேணா போடலாம் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இன்கேஸ் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகேவா? அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ அடுத்த வீடியோஸ் தெரியும். அண்ட் உங்களோட மார்க்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதுக்குள்ள வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக சால்வ் பண்ணி செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.